வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. டிஎன் டிஎம்சி ட்ரை பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டெய்லி 50 கேள்வியில் இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து லைவ் கொடுக்க முடியல, இதை வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் இது ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கோங்க. மறுபடியும் நாளை சண்டே லீவ், உங்களுக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்துடும் ஈவினிங் 5 மணிக்கு. சரி, இப்போது எக்கனாமிக்ஸ்லேருந்து 11th 12th எக்கனாமிக்ஸ்லேருந்து 25 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள். இலக்க முறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று கூறியவர் யார்? சி ஆன்சர் சுந்தர் பிச்சை. ரெண்டாவது கேள்வி. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது? டி ஆன்சர் ஜிக்மே சிங்கே வாங்சூ. மூணாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் 1961ஆம் ஆண்டை டேஸ் என்கிறோம்? டி ஆன்சர் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. நாலாவது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் BIMARU மாநிலங்களில் இல்லாதவற்றை கூறுக? சி ஆன்சர் இந்தோனேஷியா. அஞ்சாவது கேள்வி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தி டேஸ் ஆகும்? சி ஆன்சர் 382. ஆறாவது கேள்வி. நலம் பெறும் அரசு எது என்பதை குறித்து விளக்கியவர் யார்? ஏன் சார் திருவள்ளுவர். ஏழாவது. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என்று கூறியவர் யார்? பி ஆன்சர் காந்தியடிகள். எட்டாவது. தேசிய வளர்ச்சிக் கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பி ஆன்சர் அம்பேத்கர். ஒன்பதாவது. ஜே.சி. குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? பி ஆன்சர் யங் இந்தியா. பத்தாவது. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறு, அதாவது பொருளியல் வாழ்வில் என்ன தவறு என்ற புத்தகத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் VKRV ராவ். 11வது. வறுமை மற்றும் பஞ்சம் என்ற கட்டுரை யாருடையது? சி ஆன்சர் அமிர்தயா குமார் சென். 12வது கேள்வி. வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார்? ஆன்சர் மே 20, 1498. 13வது கேள்வி. 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் லார்ட் கார்ன்வாலிஸ். 14வது. சொந்த சாகுபடி முறை முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? பி ஆன்சர் தமிழ்நாடு. 15வது. இந்தியாவில் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? ஆன்சர் பத்ராவதி. 16வது. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேசாம் ஆண்டு நிறுவப்பட்டது? பி ஆன்சர் 1870. 17வது. கீழ்காணும் எந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அல்ல? டி ஆன்சர் ஆக்சிஸ் வங்கி. 18. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் யார்? பி ஆன்சர் டி மோரிஸ். 19. 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான முன்வரைவு டேஸ் என்பவரால் தயாரிக்கப்பட்டது? ஆன்சர் டிபி தார். 20வது. ஒரு இந்திய உழவன் கடனிலை பிறந்து கடனிலை வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்திக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்பது யாருடைய கூட்டு? சர் மால்கம் டார்லிங். 21வது. பியூரா PURA என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? பி ஆன்சர் அப்துல் கலாம். 22வது. ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பி ஆன்சர் 1979. 23வது. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் டேசாம் ஆண்டு தொடங்கப்பட்டது?
சி ஆன்சர் 1989. 24. மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யார்? சி ஆன்சர் கில்போர்ட் ஸ்லேட்டர். 25. டேஸ் ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுகிறது? ஆன்சர் வருவாய் கிராமம். 26. அதாவது உயிரியிலிருந்து ஒரு 25 கேள்வி. முதல் கேள்வி, பயன் தரும் தாவரங்களின் மூலங்களையும் அவற்றின் தோற்றத்தையும் உட்புக முடியாத ரகசியம் என்று கருதியவர் யார்? ஆன்சர் அலெக்சாண்டர் வான் ஹம்பர்ட். 27. ஆரிஜின் ஆஃப் கல்டிவேட் பிளான்ட்ஸ் என்ற நூல் யாருடையது? ஆன்சர் டி கான்ட்ரோல். 28. எந்த ஆண்டில் முதலில் 8 பயிர் தோற்ற மையங்கள் முன்மொழியப்பட்டது? ஆன்சர் 1926. 29. சுகோஸ்கி உலகத்தை மொத்தம் டேஸ் பெரும் மரபணு மையங்களாக பிரித்தார்? ஆன்சர் 12. 30. பயிர் தோற்ற மையம் என்பது ஒவ்வொரு பயிரும் பயிரிடப்பட்ட வேளாண் மையங்களையே குறிக்கும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஹார்லன். 31. தென்கிழக்கு ஆசியா பயிர் தோற்ற மையத்தில் வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்பட்ட பயிர்கள் எவை? ஆன்சர் நெல், வாழை, தென்னை. 32. சிறந்த கரும்பு பெருக்கவியலாளராக கருதப்படுபவர் யார்? பெருக்கவியலாளர். ஆன்சர் டி.எஸ். வெங்கட்ராமன். 33. பஞ்சாபை கோதுமை களஞ்சியமாக மாற்றிய கோதுமை ரகம் இது? ஆன்சர் சி 591. 34. நெல் வயல்களுக்கு உகந்த உயிரி உரம் டேஸ் ஆகும்? ஆன்சர் ரைசோபியம். 35. மக்காச்சோளம், பார்லி, ஓட்ஸ் மற்றும் சோளம் போன்ற தாவரங்கள் மீது நோய் தடுப்பு உரமாக பயன்படுத்தப்படுவது எது? ஆன்சர் அசோஸ்பைரில்லா. 36. அசோலோ நெல் சாகுபடி செய்யும் நிலங்களில் ஒரு ஹெக்டேருக்கு டேஸ் கிலோகிராம் பயிர் விளைச்சல் அதிகப்படுத்துகிறது? பயிர் விளைச்சலை ஆன்சர் 40 முதல் 60. 37. பெரும்பாலும் கடற்பாசி திரவ உரமானது டேஸ் எனப்படும் ஒரு வகையான பழுப்பு கடற்பாசிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் கெல்ஃப். 38. டேஸ் பொதுவாக மண்ணிலும் வேர் தொகுதியிலும் தனித்து வாழும் பூஞ்சை ஆகும்? ஆன்சர் டைகோடெர்மஸ் சிட்ரினம். 39. கீழ்கண்டவற்றுள் தலை உரமாக பயன்படுத்தப்படும் முக்கிய பயிர் வகை எவை? ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் சணப்பை, கொளிஞ்சி, அவுரி. 40. டேஸ் ஆண்டில் தேர்ந்தெடுத்த அரைக்குட்டை கோதுமை ரகம் பின்னர் நோரின் 10 ரகம் நின்றானது? ஆன்சர் 1935. 41. பசுமை புரட்சி என்ற சொல் டேஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வில்லியம் எஸ் ஸ்காட். 42. லைசின் மற்றும் ட்ரிப்டோஃபேன் கொண்ட சோளம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 2000. 43. டேஸ் என்ற உளுந்து ரகம் சீனாவில் இருந்து அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் பேசியுலஸ் முங்கோ. 44. தூய வரிசை தேர்வு என்ற சொல் டேஸ் ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1903. 45. ஹெட்ரோசிஸ் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்திய அறிவியலாளர் யார்? ஆன்சர் ஜிஹெச் ஷெல். 46. மரபு வழியாக பெறப்படும் கலப்பு வீரியம் எனப்படுவது இது? ஆன்சர் மெய்கலப்பின வீரியம்.
47 சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? பி ஆன்சர் ஸ்டேட்லர். 48 கடினமான கனி உரை கொண்ட ரகம் எது? டி ஆன்சர் நிலக்கடலை. 49 டேஸ் மனிதனால் முதலில் உருவாக்கப்பட்ட தானியமாகும்? பி ஆன்சர் டிட்டிங்கர். லாஸ்ட் கொஸ்டின். ஈவாட் வாழ்நாளின் அடிப்படையில் விதைகளை டேஸ் வகையாக வகைப்பாடு செய்தார்? சி ஆன்சர் 3. ஓகே சார், டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ சார்.